ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 25 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்து போன ஒரு ஆத்மா, அதற்கு குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த விடாய்த்து போன தன்மை மாறிவிடும். ஒரு வறண்டு போன நிலத்திலே மழை பெய்து தண்ணீர் உண்டாகுமானால் அந்த வறண்டு வெடிப்பான அந்த நிலங்கள் கூட பசுமையாக மாறி புல்கள் எல்லாம் முளைத்து பார்ப்பதற்கு பச்சையாக மாறிவிடும். அநேகருடைய வாழ்க்கையில விடாய்த்து போன ஒரு நிலைமை, விடாய்த்து போன ஆத்மா, தொய்ந்து போன உள்ளங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், கேட்கிற செய்திகள் எல்லாம் துக்க செய்திகள். தொலைக்காட்சியை ஆன் பண்ணோம்னா எல்லா பக்கமும் துக்க செய்தி, பிரேக்கிங் நியூஸ். மற்றபடி ஏதாவது செய்தித்தாளை புரட்டினாலும் கொலை கொலை சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கு பார்த்தாலும் தேசங்கள் இந்த யுத்த செய்தி, கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சம், வேலை இழப்பு, ஜனத்திற்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள் போராடுகிற செய்தி தான். இது எப்படி இருதயத்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும், மீண்டுமாய் சோர்ந்து போகத்தான் பண்ணும். ஆனால் தூர தேசத்தில் இருந்து வருகிற நற்செய்தியானது அது சூழ்நிலையே மாற்றிவிடுமா, விடாய்த்த ஆத்மாவை உயிர்ப்பித்து விடுமா. வேதத்திலே ஆதியாகமம் 45 அதிகாரத்துல பார்ப்பீங்கன்னா அங்கு யாக்கோபு என்கிற ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வயதான நாட்கள், சோர்ந்து போய் அப்படியே ஒடுங்கி கிடக்கிறார். அவருக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. யோசேப்பு என்கிற சிறுவயதா இருக்கும் பொழுது தூக்கி விலைக்கு விற்கப்படுகிறான். தகப்பனுக்கு அது தெரியாது. தகப்பனுக்கு மறைத்து உடைய மகன் மரித்து விட்டான் என்றே சொல்லி நம்ப வைத்து விட்டார்கள். அவள் உள்ளத்துல ஒரு துக்கம், அது பல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலங்கள் போயிட்டு எகிப்திலே யோசேப்பு போய் நல்ல நிலைமையிலே கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். ஏனென்றால் இவர்கள் எகிப்திற்கு வித்து விட்டார்கள். அது சகோதரருக்கும் தெரியாது. ஆனால் தேசங்களிலே பஞ்சம் வந்ததினால எகிப்திலே ஆகாரம் இருக்கின்ற சகோதரர்லாம் அங்கு போகிறார்கள். அங்கு யோசேப்பு இவர்களை கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா வரிசையா ஒரு 10 டிக்கெட் வந்து நின்ன உடனே கண்டுபிடித்து விட்டார். திரும்ப அடுத்த முறை வரும்போது எல்லாம் நான் தான் யோசேப்பு என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டு அழுகிறார்கள், புரிந்து கொண்டார்கள். யோசேப்பு கேட்கிறான், தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஆம், நம்முடைய தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், இன்னும் நான் இங்கேதான் இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவர் போய் சொல்லுகிறார்கள், இன்னும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் தகப்பனால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் கொடுத்து விட்ட எல்லா காரியங்களை இங்கு பார்க்கும் பொழுது நம்பி வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய ஆவி உயிர்த்ததுண்டு. தூர தேசத்திலிருந்து வந்த செய்தி, நம்முடைய மகனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இன்னும் உயிரோடு இருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அந்த செய்தி வயதான அந்த யாக்கோபை தூக்கி நிறுத்தி எகிப்துகளை போய் பார்க்க வைத்து விட்டது. பாருங்க, அந்த பலம் எப்படி வந்தது, அந்த நற்செய்தியின் மூலமா வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் சோர்ந்து போயிருக்கிற ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரட்டும், ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு நல்ல செய்தி வந்தா நம்மள அப்படியே சரீரத்தில் ஒரு புது பலன், ஆத்மாவில் ஒரு புது உற்சாகம் வந்துருது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளவு நற்செய்தி காரியங்கள் இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குது, நல்ல செய்திகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அதையெல்லாம் மறைத்து விட்டு துக்க செய்திகளை தான் போக்கஸ் பண்றோம். அதான் இன்னும் சோர்வை ஏற்படுத்துகிறது, பின்விளைவது அதிகமாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு செய்தியிலே மீன்பிடிக்க போன சிலரை காணவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு புலம்புகிற படம் பார்த்தேன். அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க போகிறார்கள். காற்று அதிகமா வீசினதுனால அந்த படகு எங்கு போனதுன்னு தெரியவில்லை. எல்லா பக்கமும் தேடி பார்த்தார்கள். ஒரு நாளானது, ஒரு வாரமானது, ஒரு மாதமானது, எந்த செய்தியும் கிடைக்கல. உயிரோடு இருக்கிறாங்களாங்கிறது சந்தேகம். பக்கத்து தேசங்கள்ல எல்லா இடத்துக்கும் சொல்லியும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில இந்த குடும்பங்கள்லாம் அழுது மரித்திருப்பாங்களோ, படகு மூழ்கி இருக்குமோ, ஒரே துக்கம், அழுகை, பலனற்று போயிட்டாங்க. திடீர்னு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி இந்திய தேசத்துல இந்த பகுதியில இருந்து இந்த மாதிரி மீனவர்கள் எங்க இடத்துல கரை ஒதுங்கி இருக்கிறாங்க, இப்ப எங்க கஸ்டடியில இருக்கிறாங்க, நீங்க அது தகுந்த காரியங்களை செய்து அவங்களை சொந்த இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லும் போது அந்த செய்தியை அந்த குடும்பத்திற்கு போகும்போது அதை கண்டு அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர், சோர்வுலாம் போயிடுச்சு, துக்கம் எல்லாம் போயிடுச்சு, ஒரு புது சந்தோஷம் அவங்களுக்கு வந்துட்டான். காரணம், போனவங்க யாரும் மரித்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு தீவுல இருக்கிறாங்க, குறித்த நாள் அங்க வருவாங்கங்கிற செய்தி அவங்களுக்கு கொண்டு வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளவோ நற்செய்திகள் இருக்குது. ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுவதும் துக்க செய்தியை கேட்டு பழகிட்டீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகிட்ட இருந்து வர செய்தி துக்கமா இருக்குது, எங்க பெற்றோர்கிட்ட இருந்து வர செய்தி துக்கமா இருக்குது, மற்றவங்கிட்ட வர செய்தி எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குதுங்கிறீங்களா? கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். அவரை நோக்கி பாருங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
துக்கமான காரியங்களை கூட சந்தோஷமா மாற்றுகிறவர், துர்ச்செய்தி கூட நற்செய்தியாய் மாற்றுகிறவர். அப்பா, காணாமல் போனதை கூட திருப்பி கண்டுபிடிக்க வைக்கிறவர், இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். நாளும் ஒருவேளை வெகு நாட்களாய் காத்திருக்கலாம், நல்ல செய்தி வரும். வெகு நாட்களாய் காத்திருக்கலாம், ஏதாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். வெகு நாட்களாக காத்திருக்கலாம், அந்த வியாதி சுகமாக மாட்டேன். என் தேவன் இந்த நாளில் இறங்கி உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து தூக்கி நிறுத்துவீராக. எல்லாம் உடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டுமாய் உருவாகட்டும். உலர்ந்து போன பகுதிகள் எல்லாம் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும்பா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நற்செய்தியை கேட்க பண்ணுவார். உங்கள் துக்கத்தை மாற்றுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.